முத்தமிழ் கலைக்களஞ்சியம் பெருமையுடன் வழங்கும் புவனகிரி வேங்கடநாத மந்த்ராலய மகாபிரபு மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமிகளின் வரலாற்று சித்திரம் பாகம் 2 பகுதி 4. சந்நியாசத்தின் தீவிர தீர்மானம். காலம் நகர்ந்தது. குரு சுதீந்திரர் உடல்நலம் குன்றியது. எனக்கு பிறகு இந்த பீடத்தை ஏற்கும் தகுதி வெங்கடநாதனுக்கே உள்ளது. அந்த வார்த்தைகள் ஒரு பெரும் பொறுப்பின் அழைப்பு. ஆனால் முதல் முறை அவர் மறுத்தார். ஏன்? அவர் ஒரு மகன், அவர் ஒரு கணவன், அவர் ஒரு தந்தை. பாசம், பந்தம், பொறுப்பு. ஆனால் வாழ்க்கை சில தருணங்களில் ஒரு கேள்வியை கேட்கும். நீ தனிப்பட்ட வாழ்க்கையை தேர்வு செய்வாயா அல்லது சமூகத்தின் உயர்வை தேர்வு செய்வாயா? குருவிடமிருந்து 2வது முறை அழைப்பு வந்தது. இம்முறை அவர் அமைதியாக சம்மதித்தார். மகனுக்கு உபநயனம் செய்து வைத்தார். தந்தையின் கடமையை நிறைவேற்றினார். பின்னர் இல்லறத்தை விட்டு விலகினார். அந்த தருணத்தில் வெங்கடநாதன் மறைந்தார். ராகவேந்திர தீர்த்தர் பிறந்தார். ஒரு மனிதன் மகானாகும் தருணம் அவன் தன்னையே தியாகம் செய்யும் தருணம். பெரிய இலக்கு இருந்தால் சில தியாகங்கள் தவிர்க்க முடியாதது. பாகம் 5. சரஸ்வதி அம்மாள் கருணையின் சாட்சி. ஆனால் அந்த முடிவு அனைவருக்கும் எளிதாக இருக்கவில்லை. சரஸ்வதி அவர் மனைவி. திடீரென வாழ்க்கை வெறுமையாகிவிட்டது. அவள் மனம் உடைந்தது. துயரம் தாங்க முடியவில்லை. உயிர் நீத்தாள். ஆவியாக அவள் அவரை தேடி சென்றாள். அந்த தருணம் ஒரு சந்நியாசியின் சோதனை. மகான் ராகவேந்திரர் அவளை கண்டார். அவளது துன்பத்தை உணர்ந்தார். கோபப்படவில்லை, புறக்கணிக்கவில்லை. கருணையால் புனித நீரை தெளித்து அவளது ஆத்மாவை உயர்ந்த நிலைக்கு அனுப்பி வைத்தார். இதுதான் உண்மையான ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது உணர்ச்சிகளை மறுப்பது அல்ல, அவற்றை உயர்த்துவது. கருணையில்லாத பக்தி உண்மையான பக்தி அல்ல. பகுதி 6. அதிசயங்கள். நம்பிக்கையின் வெளிப்பாடு. இப்போது ராகவேந்திரர் பீடாதிபதியாக உயர்ந்திருந்தார். அவரது பயணம் ஆரம்பமானது. ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு, ஒரு இதயத்திலிருந்து இன்னொரு இதயத்திற்கு. அந்த பயணத்தில் அவர் சந்தித்தார் வெங்கண்ணாவை. ஒரு சாதாரண இளைஞன், ஆதரவில்லாதவன். என்னை நினைத்துக்கொள், உயர்வாய். ஒரு வாக்கு, ஒரு ஆசீர்வாதம். சில மாதங்களில் அதே வெங்கண்ணா ஒரு முக்கிய பதவியில் உயர்ந்தான். அது மந்திரமா இல்லை அதிசயமா? அது நம்பிக்கையின் பலன். மற்றொரு நாள் ஒரு நவாப் அவரை சோதிக்க நினைத்தான். மாமிசம் நிரம்பிய கூடையை மலர்கூடை என்று கொடுத்தான். ராகவேந்திரர் அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டார். அதன் மீது புனித நீரை தெளித்தார். கூடை திறக்கப்பட்டது. மாமிசம் மலராக மாறி மணந்தது. அந்த நவாப் மண்டியிட்டான். ஆனால் இங்கேயும் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. உண்மையான அதிசயம் மாமிசம் மலரானது அல்ல. ஒரு மனிதன் தன் நம்பிக்கையால் தன் விதியை மாற்றுவதுதான் உண்மையான அதிசயம். நம்பிக்கை மனத்தின் அதிர்வை மாற்றுகிறது. மனத்தின் அதிர்வு வாழ்க்கையின் திசையையே மாற்றுகிறது. அந்த மாற்றத்தை ராகவேந்திரர் மனிதர்களின் உள்ளத்தில் விதைத்துக் கொண்டிருந்தார். பகுதி 7. 100, 300, 700 ஆண்டுகளை தாண்டிய உண்மை. ஒரு நாள் சில ஜோதிடர்கள் ராகவேந்திரரை சந்தித்தார்கள். அவர்களை நோக்கி இவர் சிரித்தபடி கேட்டார், என் ஆயுள் எவ்வளவு? ஒருவர் கூறினார் 100 ஆண்டுகள் என்று, மற்றொருவர் 300 ஆண்டுகள் என்று, மூன்றாமவர் 700 ஆண்டுகள் என்று கூறினார். அதை கேட்ட சீடர்கள் குழம்பி போனார்கள். எப்படி மூவரும் வேறு வேறு கணிப்பு? ராகவேந்திரர் அமைதியாக விளக்கினார். என் உடல் 100 ஆண்டுகள், என் நூல்கள் 300 ஆண்டுகள். நான் பிருந்தாவனத்தில் 700 ஆண்டுகள் பிரவேசம் செய்வேன் என்று. இந்த ஒரு வாக்கியத்தில் ஒரு மகானின் தத்துவம் அடங்கியுள்ளது. உடல் தற்காலிகம், அறிவு நீண்ட காலம் நிலைக்கும். ஆன்மீக ஆற்றல் காலத்தை கடந்து வாழும். ஒரு மனிதன் உடலால் மட்டுமே வாழ்ந்தால் அவன் காலத்தால் கட்டுப்படுவான். ஆனால் அவன் சிந்தனையால் வாழ்ந்தால் அவன் தலைமுறைகளை கடந்து விடுவான். ராகவேந்திரர் உடலால் மறைந்தார், ஆனால் அறிவால் உயர்ந்தார். ஆன்மீக அதிர்வாக நிலைத்தார். அந்த அதிர்வுதான் இன்றும் மந்திராலயத்தில் உணரப்படுகிறது. பாகம் 8. நம் வாழ்க்கைக்கு அதன் அர்த்தம். இப்போது முக்கியமான கேள்வி, இந்த வரலாறு நமக்கு என்ன பயன்? இன்றைய உலகில் பயம், போட்டி, மன அழுத்தம், நம்பிக்கை இழப்பு. நாம் வேகமாக ஓடுகிறோம்,
ஆனால் எங்கு செல்வது என்று தெரியவில்லை. அங்கேதான் ராகவேந்திரரின் வாழ்க்கை ஒரு விளக்காக நிற்கிறது. அவர் நமக்கு சொல்லும் 3 அடிப்படை வழிகள்: மனம் அமைதி பெற வேண்டும், ஒழுக்கம் நிலை பெற வேண்டும், பிறருக்கான சேவை வளர வேண்டும். தியானம் மன அலைச்சலை அடக்குகிறது, ஒழுக்கம் வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிறது, சேவை இதயத்தை தூய்மைப்படுத்துகிறது. இந்த 3ம் சேர்ந்தால் வாழ்க்கை திசை தவறாது. அவரது திருநாமம் ஜபிப்பது ஒரு சடங்கு மட்டுமல்ல, ஒரு மன ஒருமைப்பாடு. தினமும் 108 முறை ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம என்று சொல்லுங்கள். அந்த வார்த்தையை சொல்லும் போது உங்கள் மனம் ஒரே திசையில் நிலை கொள்ளும். ஒரு நல்ல செயல் செய்யுங்கள், ஒரு தவறை குறையுங்கள், ஒரு நன்றி சொல்லுங்கள். அதுவே உண்மையான வழிபாடு. அவரது வாழ்க்கை நமக்கு ஒரு அதிசயத்தை காண்பிக்கவில்லை, நம்முள் உள்ள அதிசயத்தை எழுப்புகிறது. பாகம் 9. பிருந்தாவன பிரவேசம், அமைதியின் உச்சம். 1671ஆம் ஆண்டு ராகவேந்திரர் தம் சீடர்களை அழைத்தார். நான் பிருந்தாவன பிரவேசம் செய்கிறேன். அந்த செய்தி அனைவரின் இதயத்தையும் குலைத்தது. ஆனால் அவர் முகத்தில் பயமில்லை, அமைதி மட்டுமே. அவர் ஜபத்தில் அமர்ந்தார். சுற்றிலும் பக்தர்கள், கண்ணீர் மல்கும் சீடர்கள். மண் மெதுவாக மூடப்பட்டது. அந்த தருணம் ஒரு முடிவு போல தோன்றியது. ஆனால் அது முடிவு அல்ல, அது மாற்றம். ஒரு மனிதன் உடல்நிலையை விட்டு ஆன்மீக நிலைக்கு சென்ற தருணம். அவர் போகவில்லை, அவர் வடிவம் மாற்றினார். அவர் அதிர்வாக இருந்தார், அவர் அருளாக இருந்தார், அவர் நம்பிக்கையாக இருந்தார். அவுட்ரோ, இதயத்தில் ஒலிக்கும் அழைப்பு. இப்போது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள். உங்கள் மனதில் ஒரு கவலை இருக்கலாம், ஒரு ஆசை இருக்கலாம், ஒரு கண்ணீர் இருக்கலாம், ஒரு கேள்வி இருக்கலாம். ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள், கண்களை மூடுங்கள், உங்கள் மூச்சை மெதுவாக கவனியுங்கள். பிறகு ஒரு முறை சொல்லுங்கள், ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம. அந்த ஒலி உங்கள் உள்ளத்தில் ஒலிக்கட்டும். அந்த அமைதி உங்கள் இதயத்தை நிரப்பட்டும். மகான்கள் இறக்க மாட்டார்கள், அவர்கள் வடிவம் மாற்றுவார்கள் என்று ராகவேந்திரர் மந்திராலயத்தில் மட்டுமல்ல, உங்கள் மனதிலும் வாழ்கிறார். அவர் நம்பிக்கையாக, அவர் தைரியமாக, அவர் அருளாக. இந்த தகவல் ஒரு உயிரை மாற்றினாலும் அதுவே இந்த வீடியோவின் வெற்றி. ஓம் ஸ்ரீ ராகவேந்திரர் திருவடிகள் சரணம். அதேபோன்று பிற்காலத்தில் சென்னை மாகாணத்தின் முதல் கவர்னராக பதவியேற்ற தாமஸ் மன்றோ ராகவேந்திரரின் பிருந்தாவனத்திற்கு சென்று அருளாசி பெற்று வந்து, மந்திராலயம் பாஞ்சாலம் எனும் கிராமம் ராகவேந்திரர் பிருந்தாவனத்திற்கு சொந்தமானது என்று முதல் கையெழுத்திட்ட வரலாறும் உண்டு. இப்படி பிருந்தாவன பிரவேசம் செய்த பின் ராகவேந்திர மகான் இன்றும் உலக மக்கள் நன்மைக்காக கற்பக விருட்சமாக, காமதேனுவாக, தன்னை வேண்டுவோர் வேண்டுவன யாவும் தருகிறார். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பிரகலாத புவனகிரி வேங்கடநாத பஞ்சமுகி ஆஞ்சநேய மந்திராலய மகாபிரபு மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு சரணம் சரணம் சரணம். குருவே சரணம். ஓம் நமோ நாராயணா. திருச்சிற்றம்பலம். ஓம் நமோ நாராயணா. ராம லக்ஷ்மண ஜானகி. ஜெய் போலோ ஹனுமானகி.